வணக்கம். தமிழன் செய்திகள். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பளியங்குடியில் தனியார் தோட்டத்தில் கண்ணகி கோவில் கொடியேற்றம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கூடலூர் கண்ணகி தேவி அறக்கட்டளையின் சார்பில் கண்ணகி கோவில் சித்ரா பௌர்ணமி விழா கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கொடிமரம் விடப்பட்டு கண்ணகி உருவம் பொறித்த கொடியினை கொடிமரத்தில் ஏற்றி வழிபட்டனர். பின்னர் கொடிமரத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான கண்ணகி தேவி அறக்கட்டளை சார்ந்தவர்களும் பக்தர்களும் பங்கேற்றனர். தேவி அறக்கட்டளையோட செயலாளராக இருக்கேன். அந்த 29ஆம் தேதி எங்களை கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் 3 டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் வழிமறித்து கொடியேற்ற விடலை. அதுக்கப்புறம் எங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய ரிப்போர்ட்டர் வாயிலாக மாவட்ட ஆட்சியருக்கு கொண்டு போய் அவருக்கு முறையான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு கொடியேற்றுறதுக்கு முறையான அனுமதி கொடுத்து போலீஸோட பந்தோபஸ்தின் அடிப்படையில் இன்னைக்கு காலையில் தமிழக கேரள எல்லையில் இருக்கிற மங்களதேவி கண்ணகி கோயிலோட அடிவாரத்தில் நாங்கள் இன்னைக்கு எங்கள் அறக்கட்டளை சார்பாக கொடியேற்றியிருக்கோம். அதுக்கு நாங்கள் தமிழக அரசுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நன்றியை தெரிவிச்சோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் பள்ளி பேருந்துகள் ஆய்வு நடைபெற்றது. உத்தமபாளையம் மற்றும் போடி தாலுகாக்களில் செயல்படும் வரக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்லக்கூடிய வேன்கள், பேருந்துகள் உள்ளிட்டவை பாதுகாப்பாக உள்ளதா என்பது குறித்தும் இந்த பேருந்துகள் அனைத்தும் தகுதியாக உள்ளதா என்பது குறித்தும் இன்று உத்தமபாளையம் தனியார் கல்லூரி மைதானத்தில் ஆய்வுக்காக கொண்டு வரப்பட்டது. இதற்காக போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களுக்கான சிறப்பு ஆய்வு முகாம் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வு முகாமில் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் முகமது சுல்தான் தலைமை வகிக்க உத்தமபாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலர் சுந்தரராஜன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கோவை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் சிபிசிஐடி போலீசார் நடத்திய 6 மணி நேரம் விசாரணை நிறைவு பெற்றது. கோவை கொடநாடு எஸ்டேட் கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தொடர்பாக ஜெயலலிதாவின் முன்னாள் உதவியாளர் பூங்குன்றன் இன்று கோவை காந்திபுரத்தில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். இந்நிலையில் பூங்குன்றனின் இந்த ஆஜர் கொடநாடு வழக்கில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவரலாம் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் 11 மணி முதல் 5 மணி வரை 6 மணி நேரம் விசாரணை நிறைவு பெற்றது. பின்னர் வெளியே வந்த அவரிடம் செய்தியாளர்களிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு அதிகாரிகள் கேட்ட கேள்விகளுக்குத்தான் பதிலளிப்பதாக கூறிவிட்டு சென்றார். தூத்துக்குடி வாசகர் வட்டத்தில் நண்பர்களால் நண்பனுக்காக வெளியிடப்பட்ட 4 கவிதை புத்தகங்கள். கவிஞர் ஜோ அவர்களின் கவிதையின் பால் ஈர்க்கப்பட்டு நண்பர்களாய் வாசகர்கள் இணைந்து அவர்கள் செலவில் உருவான 4 புத்தகங்கள் குமிழ்முனை சார்பாக மிக சிறப்பாக வெளியிடப்பட்டது. தூத்துக்குடி வாசகர் வட்டத்தில் நண்பர்களால் நண்பர்களுக்கு வெளியிடப்பட்ட 4 கவிதை புத்தகங்கள் கவிஞர் ஜோ அவர்களின் கவிதையின் பால் ஈர்க்கப்பட்டு நண்பர்களால் வாசகர்கள் இணைந்து அவர்களது செலவில் உருவான 4 புத்தகங்கள் குமிழ்முனை சார்பாக மிக சிறப்பாக வெளியிடப்பட்டது. இதில் கண்ணகுமார விஸ்வரூபன் அவர்கள் தலைமையில் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்ற கவிஞர் ஜோ அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவில் கடற்மிருகம் எனும் முதல் ஆளையை சக்தி அவர்கள் வழங்க ரவி அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மரப்பறவை எனும் முதல் இலையை அன்பு அவர்கள் வழங்க பிரவீன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நிலவு மழை எனும் முதல் ஒளியை ஜோதிலட்சுமி அவர்கள் வழங்க பாலகிருஷ்ணன் அவர்கள் பெற்றுக்கொண்டார். தூத்துக்குடியில் ஏடிஎம் மையத்தில் கேட்பாரற்று இருந்த பணத்தை வங்கியில் ஒப்படைத்தவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. தூத்துக்குடி ராஜாஜி பூங்கா அருகே தனியார் வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் மையம் இயங்கி வருகிறது. இந்த ஏடிஎம் மையத்திற்கு குளத்தூர் டாஸ்மாக் மேற்பார்வையாளர் இசக்கி என்பவர் சென்றுள்ளார். அப்போது அந்த ஏடிஎம் எந்திரத்தில் பணம் இருந்துள்ளது. இதனை பார்த்த அவர் அருகில் இருந்த ரூபாய் 9,500 எடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு விவரத்தை தெரிவித்துள்ளார். பின்னர் அவர் வங்கிக்கு நேரடியாக சென்று அந்த பணத்தை ஒப்படைத்தார். இதைத் தொடர்ந்து வங்கி அதிகாரிகள் இசக்கி அவர்களை பாராட்டினர். இது அறிந்து தூத்துக்குடி புத்தக வாசிப்பு நற்பணி மன்ற தலைவர் மாரிமுத்து அவர்களும் மற்றும் குமிழ்முனை புத்தக வண்டி நிறுவனர் சைமன் அவர்களும் இசக்கி அவர்களை பாராட்டினார். செங்கல்பட்டில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் 2 ஆண்டுகளாக காலியாகியுள்ள இளநிலை மின் பொறியாளர் பணியிடத்தை நிரப்ப வலியுறுத்தியும் தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டிய அமைச்சரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரனூர் சுங்கச்சாவடி முதல் வண்டலூர் வரையில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மின் விளக்குகள் இல்லாததால் விபத்துகள் அதிக அளவில் நடைபெற்று உயிரிழப்புகள் ஏற்படுவதால் உடனடியாக தேசிய நெடுஞ்சாலையின் மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டியும் மேலும் இளநிலை மின் பொறியாளர் பணியிடத்தை நிரப்பிட வலியுறுத்தியும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை சார்ந்த சமூக ஆர்வலர்கள் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் இருந்து சாமலாபுரம் செல்லும் வழியில் மணல் ஏற்றிக்கொண்டு சென்ற டிப்பர் லாரி திடீரென என்ஜின் சூடேற்றி தீப்பற்றி எரிந்தது.
தருமபுரி பகுதியைச் சேர்ந்த பெரியசாமி என்ற ஓட்டுநர் இதே பகுதியில் உள்ள சிவசக்தி ஹோலோ பிளாக்கில் டிரைவராக வேலை செய்து வரும் நிலையில் லாரி காரணம்பேட்டையில் இருந்து சாமலாபுரம் செல்லும் வழியில் மணல் ஏற்றி கொண்டு சென்ற டிப்பர் லாரி திடீரென என்ஜின் சூடேறி தீப்பற்றி எரிந்தது. சிவகங்கையில் இறந்தவர்களின் உடலை கால்வாய் மற்றும் விவசாய பகுதியில் கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி அருகே உள்ளது திருமணம்பட்டி கிராமம். இங்கு சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வரும் இக்கிராமத்தின் அருகே பெரியார் கால்வாய் செல்கிறது. சமீபத்தில் 25 அடி ஆழம் வரை பெரியார் கால்வாய் தூர்வாரப்படாததால் கிராம மக்கள் மயானம் மற்றும் விவசாய பணிகள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இறந்தவர்களின் உடலை கால்வாய் பள்ளத்தில் இறங்கியும் ஏற்றியும் விவசாய நிலங்களுக்கு இடையே கொண்டு செல்லும் அவலநிலை தொடர்ந்து வருகிறது. எனவே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும் விதமாக பெரியார் கால்வாயில் மேம்பாலம் அமைத்தும் சுடுகாடு வரை சாலை அமைத்து கொடுக்குமாறும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் புதுப்பட்டி ஊருணி கரையில் நடைபாதை மோசமான நிலையில் அமைப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் நடைபாதை பணியினை மேற்கொண்டு வருவதற்கு புதுப்பட்டி பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அடிக்கடி இந்த ஊரினை சுற்றிலும் தடுப்பு சுவர் அமைப்பதும் முள்கம்பி வேலி அமைப்பதும் சில வருடங்களில் அது இடிந்து விழுவதும் பின்பு மீண்டும் தடுப்பு சுவர் அமைப்பதும் என மக்களின் பணங்களை விரயமாக்கும் பணியினை திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் செய்து வருவதாக புதுப்பட்டி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். காரைக்குடியில் பங்கை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலர் உயிரிழந்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கல்லூரி சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மண்டல அலுவலகம் உள்ளது. இங்கு இரவு பணியில் 4 ஆயுதப்படை காவலர்களும் பகல் நேரத்தில் 3 மணி நேரத்திற்கு ஒருவரும் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள். இந்நிலையில் இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை ஆயுதப்படை காவலர்கள் மதன்குமார் பணியில் இருந்துள்ளார். இதனிடையே அவர் திடீரென்று மரணம் அடைந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காரைக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷித் ராவத் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டனர். காரைக்குடி செஞ்சி பகுதியில் உள்ள மளிகை கடையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிமுக மெழுகு பூசப்பட்ட டீ கப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதிகளில் அதிக மெழுகு பூசப்பட்ட டீ கப்புகள் விற்பனை செய்யப்படுவதாக மாநகராட்சி ஆணையாளர் சங்கர் அவர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று காரைக்குடி செஞ்சி பகுதியில் உள்ள A1 ஸ்டோர் என்ற மொத்த வியாபார மளிகை கடையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிக மெழுகு பூசப்பட்ட டீ கப் சில்வர் மூலம் பூசப்பட்ட பிளாஸ்டிக் தட்டுகளை காரைக்குடி மாநகராட்சி அதிகாரிகள் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலக வளாகத்தில் பள்ளி வாகனங்கள் பராமரிப்பு ஆய்வு நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் பள்ளி வாகனங்களில் இருக்கை வசதிகள், வாகனத்தின் காப்பீடு காலம், தீயணைப்பு கருவி, முதலுதவி கருவிகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, வாகனத்தின் முன்புறம் பின்புறம் பொருத்தப்பட்டுள்ள CCTV கேமராக்கள், அவசரகால கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், பேருந்தின் தளம், பள்ளி குழந்தைகளுக்கான இருக்கை வசதிகள், பள்ளி குழந்தைகளின் புத்தகப்பை வைக்கும் பகுதி உள்ளிட்டவை பல்வேறு பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திண்டுக்கல்லில் ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயிலுவதை உறுதி செய்யும் வகையில் அரசு உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தலைமையில் திண்டுக்கல் SSB பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஜெயந்தி விழாவை ஒட்டி 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. சேலத்தில் ஆரிய வைசிய மக்களின் காவல் தெய்வமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனின் ஜெயந்தி விழாவை ஒட்டி ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவை சார்பாக ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் விசேஷ அலங்கார பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி சேலம் கிண்ணக்கடை வீதியில் உள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில்களில் இருந்து 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதனை ஆரிய வைசிய முன்னேற்ற பேரவையின் நிறுவனரும் தேசிய தெலுங்கான சிறுபான்மையின் கூட்டமைப்பின் தலைவருமான டாக்டர் நாகா அரவிந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஆரிய வைஷ்ணவ பெண்கள் கலந்து கொண்ட இந்த பால்குட ஊர்வலத்தினை சேலம் மாநகர துணை மேயர் திருமதி சாரதா தேவி மற்றும் சின்னத்திரை நடிகை அர்ச்சனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பால்குட ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பிள்ளையார்புரம் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கலப்பை இயக்க தலைவரும் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி செயலாளருமான PT செல்வகுமார் தலைமையில் வணிகர் தின விழா நடந்தது. இந்த நிகழ்ச்சி சிறப்பு வணிகர்களுக்கு விருதுகள் வழங்கி பொன்னாடை அணிவிக்கப்பட்டன. இதில் சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி தலைவர் ஜெயசீலன், காங்கிரஸ் முன்னாள் மாணவர் தலைவர் ராஜகோபால், சிவந்தி கல்லூரி பொருளாளர் நாராயணராஜ், வள்ளலால் பேரவை சுவாமி பத்மேந்திரா, வணிகர்கள் பேரவை மாநில துணைத் தலைவர் டேவிட்சன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையை கொண்டு வர வேண்டும் என்றும், மேலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முறியடிக்கும் வேளையில் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை உடனடியாக தொடங்க வேண்டும், மேலும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு ஒற்றை சாளர முறையை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் மாணவர் சேர்க்கையில் CBSE, ICSE பள்ளிகளில் சேர்ந்து இணையதள பட்டியலில் கொண்டு வர வேண்டும், பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை சீர் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்கும் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கட்டணம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளாலும் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள சேர்க்கையை துவங்கவில்லை. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் எடுக்க முடியாது, ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது, இருப்பிட சான்றிதழ் எடுக்க முடியாது, அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும். ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது. இன்னும் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும் நாங்கள் புகார் அளித்து விட்டோம். ஆனால் தமிழக அரசு இதுவரை இதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை. வெட்கமாக இருக்கிறது. என்ன பண்ண போறீங்க? இந்த திட்டம் இருக்குதா இல்லையா? நிறைவேற்ற போறீங்களா இல்லையா? அறிவிக்க போறீங்களா இல்லையா? எதுவும் தெரியாம பெற்றோர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 10,000 12,000 மாணவர்கள் சேர்க்கை மட்டுமல்ல, 1.5 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. 1.5 லட்சம் குழந்தைகள் LKGயில் போய் சேரும். அரசு பள்ளியில் LKG இல்லை. அந்த குழந்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இதுதான் நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. சட்டத்தில் இருப்பதை சிறப்பாக அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது? இதற்காக நிதி மத்திய அரசிலே இருந்து வரவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடும். மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு நிதி விடுவிக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அந்த மாணவர்களுக்கான நிதியை தான் இருப்பேன், அரெஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. இந்த மாணவர்களுக்காக 1.5 லட்சம் மாணவர்களுக்காக நாங்கள் எதற்கும் தயாராக இருக்கின்றோம். 1.5 லட்சம் தான் இருப்பேன், அரெஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. இந்த மாணவர்களுக்காக 1.5 லட்சம் மாணவர்களுக்காக நாங்கள் எதற்கும் தயாராக இல்லை என்று சொன்னால், இங்கு இருக்கக்கூடிய CEO அலுவலகத்தில் உள்ளே இருந்து கொண்டு காத்திருப்பு போராட்டம் நடத்த போகின்றேன். நீங்க அறிவிக்கிற வரைக்கும் CEO ஆபீஸ்ல தான் இருப்பேன், அரெஸ்ட் பண்ணுங்க, பரவாயில்ல. இந்த மாணவர்களுக்காக 1.5 லட்சம் மாணவர்களுக்காக நாங்கள் எதற்கும் தயாராகவில்லை என்று சொன்னால், கோயம்புத்தூரில் உள்ள அம்ருதா வேளாண் அறிவியல் பள்ளி இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து காலநிலைக்கு ஏற்ற நெல் சாகுபடி குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டை நடத்தியது. கோயம்புத்தூரில் உள்ள அம்ருதா வேளாண் அறிவியல் பள்ளி இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து காலநிலைக்கு ஏற்ற நெல் சாகுபடி குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டை நடத்தியது. ஏப்ரல் 29 முதல் 30 வரை நடைபெற்ற இந்நிகழ்வில் நெல் சாகுபடியில் ஆர்டியோட்டிக் அழுத்தத்தை சமாளிப்பதற்கான பங்கேற்பு உத்திகளை ஆராய்வதற்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்தனர். இந்நிகழ்வில் கேரள வன ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த டாக்டர் கண்ணன் வாரியார், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் என் மரகதம், அம்ருதா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் சுதீஷ் மணலி, டெக்சாஸ் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணா ஜெகதீஷ் ஆகியோர் உரையாற்றினர். விருதுநகரில் வீட்டுக்கு கடன் ரத்து பத்திரம் வழங்க ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கிய கூட்டுறவு சார் பதிவாளர் முருகன், எழுத்தாளர் மோகனை விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை SP பட்டணத்தை சேர்ந்த ஆரோக்கியசாமி கடன் ரத்து பத்திரம் பெறவும் இதற்காக அடகு வைத்த பத்திரத்தை திரும்ப பெறவும் விருதுநகர் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்களின் சார் பதிவாளர் முருகனை அணுகிய போது இதற்காக அவர் ரூபாய் 5000 லஞ்சம் கேட்டுள்ளார்.
லஞ்சம் தர விரும்பாத ஆரோக்கியசாமி விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் செய்தார். இதனையடுத்து போலீசார் அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து இதனை அலுவலக இழுத்தல் மோகனிடம் ஆரோக்கியசாமி வாங்கிய போது அங்கு மறைத்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் இருவரையும் கையும் களவுமாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் திமுக கட்சி அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் திமுக கட்சி அலுவலகத்தில் மேற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் முன்னாள் அமைச்சர் பி பழனியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சென்னையில் நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆலோசனை குறித்து நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காணை ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி நா. கலைச்செல்வி அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. காணை ஒன்றிய கழகத்தின் சார்பில் ஒன்றிய பெருந்தலைவர் திருமதி நா. கலைச்செல்வி அவர்களின் தலைமையில் திமுக ஆட்சி அமைந்து 4 ஆண்டு நிறைவு பெற்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு காணை ஒன்றிய கழக செயலாளர்கள் வழக்கறிஞர் கல்பட்டு வி. ராஜா, ஆர். முருகன் இவர்கள் முன்னிலையில் இன்று காணைக்கடை வீதியில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் சிவக்குமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் வீரராகவன், ஒன்றிய கழக நிர்வாகிகள் பழனி, செல்வம், சக்கரவர்த்தி, நாராயணசாமி, மதன், கருணாகரன், புனிதா, ஐயனார், ஏழுமலை, ஏரப்பன், சிவராமன், ஒன்றிய கவுன்சிலர்கள் ஜெயக்குமரன், சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கமலநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துளிர்கானத்தம்மன் ஆலயத்தில் வெற்றிவேல் திருமுருகன் பக்தர்கள் 12ஆம் ஆண்டு ஆறுபடை புனித யாத்திரை செல்வதை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துளிர்கானத்தம்மன் ஆலயத்தில் வெற்றிவேல் திருமுருகன் பக்தர்கள் 12ஆம் ஆண்டு ஆறுபடை புனித யாத்திரை செல்வதை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு வெற்றிவேல் திருமுருகன் பேரவை வி.ஜி. என். மோகன் தலைமை தாங்கினார். குமரகிரி திருமுருகன் அன்னதான குழு ஏ.சி. ரவி முன்னிலை வகித்தார். முன்னதாக பூக்கள் அலங்கரிக்கப்பட்ட முருகன் வெள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் வேலு ஜெயந்தி அம்மா அவர்களின் பக்தி இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள சிவில் அசோசியேஷன் அலுவலகத்தில் விஜயபானு பாஸ்கரன் கமல் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள சிவில் அசோசியேஷன் அலுவலகத்தில் விஜயபானு பாஸ்கரன் கமல் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த 1 வருட கால இடைவெளியில் கல்குவாரி உரிமையாளர்கள் எம்சன் பிசான் ஜல்லிக்கற்கள் விலையை தொடர்ந்து உயர்த்தி வருகிறார்கள். இந்த விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் அரசாங்கம் தரமான எம்சன் பிரசான் ஜல்லிக்கற்கள் நியாயமான விலையில் கிடைத்திட நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆட்டு மணல் குவாரிகளை திறக்க கோரியும் கட்டுமான பொருட்கள் அத்தியாவசிய பட்டியலில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரியும் கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க கோரியும் கட்டுமான தொழில் அமைப்புகள் சார்பாக மாநிலம் தழுவிய ஒருநாள் வேலைநிறுத்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் சேலம் கோட்டை மைதானம் முன்பு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்ட மேக்ஸெப் வாகன உரிமையாளர்கள் மேற்கு மாவட்ட சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மைதானத்தில் இன்று தமிழ்நாட்டில் மேக்ஸி ஹேப் பர்மிட் வழங்கப்பட்ட ஆண்டு 1974 தமிழ்நாடு மோட்டார் வாகன வரிசை சட்டப்பிரிவு 1977 படி பிரிவு 48 மூலம் மேக்ஸ் கேப் வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் 50,000 வாகனங்கள் சுமார் 10,000 கோடி முதலீட்டில் அழிந்து போகும் நிலையில் உள்ளது. இதனால் 2,50,000 ஓட்டுநர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வாழ வழியின்றி தவித்துக் கொண்டிருக்கும் சூழல் உள்ளது. எனவே நமது சுற்றுலாத்துறையை காக்கவும் அரசின் மேலாண் கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஒருநாள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலத்தில் தனியார் வேளாண் கல்லூரி மாணவர்கள் விசை சிகிச்சை சம்பந்தமான விவசாயிகளுக்கு பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி கிராமத்தில் பிஜேபி வேளாண் கல்லூரி மாணவர்கள் சோளம் விதை சிகிச்சை குறித்த விவசாயிகளுக்கான பயிற்சி நிகழ்ச்சி நடத்தினர். இதில் ஸ்போர்ட்ஸ் ப்ரோமான்ஸ் மற்றும் ட்ரைகோடர்மா போன்ற உயிரியல் பூஞ்சைகளை பயன்படுத்துவதன் மூலம் விதையின் உயிர்த்தன்மை முளைக்கும் விதம் மற்றும் தாவரத்தின் பொது ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது குறித்து விளக்கினார். இந்நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் அப்பகுதி விவசாயிகள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள ரயில் நிலையங்கள் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள ரயில் நிலையங்கள் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகளின் உடைமைகள் ரயில்வே காவல்துறையினர் தீவிர சோதனைக்கு பின்னரே ரயில் நிலையத்திற்குள் அனுமதி அளித்து வருகின்றனர். மேலும் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் பயணிகளை கண்காணிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனைமலை புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வனசரகம் தம்மம் பகுதியில் கடந்த வருடம் 30 என 3ஆக பிரித்து 90 ஹெக்டேர் சீமை கருவேல மரம் ஏலம் நடைபெற்றது. ஆனைமலை புலிகள் காப்பக பகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி வனசரகம் தம்மம் பகுதியில் கடந்த வருடம் 30 என 3ஆக பிரித்து 90 ஏக்கர் சீமை கருவேல மரம் ஏலம் நடைபெற்றது.
இதில் 20க்கும் மேற்பட்டோர் மர வியாபாரிகள் கலந்து கொண்டனர். இந்த வருடம் ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் உத்தரவின் பெயரில் ஆனைமலை புலிகள் காப்பகம் துணைக்கள இயக்குநர் தேவேந்திர மீனா அறிவுறுத்தல்படி பொள்ளாச்சி வனசரகர் ஞானபால் முருகன் தலைமையில் ஆனைமலை புலிகள் காப்பகம் தலைமை அலுவலகத்தில் ஏலம் நடைபெற்றது. ஏலத்தில் மர வியாபாரிகள் 34 பேர் கலந்து கொண்டனர். இதில் கடந்த வருடம் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்ட இடத்தில் 14 லட்சம் விதைப்பந்துகள் தூவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் வன்னியர் சங்க மாநாடு வருகிற 11ஆம் தேதி நடைபெறும் நிலையில் காவல்துறை விதித்த நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்வதாக ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்பு ஜி.கே. மணி செய்தியாளர் மத்தியில் தகவல் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் வடக்கு மண்டல ஐஜி ஆஷா கக் தலைமையில் டிஐஜி கிஷாமட்டல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் ஆகியோருடன் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் நடுவண் துணை அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, மாநில வன்னியர் சங்க செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திருக்கூற்று ஆறுமுகம், செங்கல்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயர் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை விதித்த அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்றுக்கொள்வதாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது எங்கள் மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு. எங்கள் மாநாட்டு குழு தலைவர் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் முழு பொறுப்பேற்று நடத்துகிற மாநாடு. இந்த மாநாட்டு பணிகளை எங்கள் ஏ.கே. மூர்த்தி, திருக்குச்சூர் ஆர்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள்லாம் இந்த மாவட்ட நிர்வாகிகள் மாநாட்டு திடலை பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்கள் நிர்வாகிகள் இந்த மாநாட்டுக்காக கடந்த 1.5 மாதம் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடு அமைய இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடு எல்லாருடைய கவனத்தை ஈர்க்கிற மாநாடு. அதே நேரத்தில் இது யாருக்கும் எதிரான மாநாடாகவும் இல்லை. எல்லா சமுதாய மக்களுக்கும் உரிமை பெற்று தருகிற மாநாடாக அமைய இருக்குது. இன்றைக்கி இங்கே வந்ததனுடைய நோக்கம் என்னென்னா, மாநாடு திட்டமிட்டபடி நடக்கணும், காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை ஏற்று நடக்கணுங்கிற அளவில் இன்றைக்கி வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் ஐஜி அவர்கள் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், காஞ்சிபுரம் சரக டிஐஜி, இன்னும் மற்ற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், காவல்துறை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், தமிழக அரசும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். இந்த மாநாட்டை வரக்கூடிய நீங்கள் கட்டுப்பாடாக வந்து போகணும், பாதுகாப்பாக வந்து போகணுங்கிற சில அறிவுரைகளை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு நாங்களும் கட்டுப்பாடாக மாநாட்டை நடத்துவோம், பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக வீடு திரும்பி செல்வோம் என்பதை மனதிலே தாங்கி இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வரத்துக்கு சொல்ல போகிறோம். குறிப்பாக வரக்கூடிய வண்டிகள் வாலாஜாபேட்டை அருகே வீடுகளுக்கு முன்பு கழிவுநீர் கலந்த மழை தண்ணீர் தேங்கி இருப்பதால் நோய் தொற்றுக்கு பலியாகும் நிலை உருவாவதாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை நகராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் கடந்த ஆண்டு காலமாகவே கழிவுநீர் வெளியேறாமல் அப்பகுதியில் வீடுகளுக்கு முன்பு தேங்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு மேலாக வெப்பம் வாட்டி வந்த நிலையில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக கழிவுநீர் மற்றும் மழை தண்ணீர் அச்சாலையில் இருந்து செல்ல வழியில்லாமல் அப்பகுதியில் சாக்கடை கொட்டை போல் தேங்கி காட்சியளித்து வருவதோடு நகராட்சி நிர்வாகத்தினர் தேங்கி கிடக்கும் இடத்தை பார்வையிட்டும் முழுமையாக தண்ணீர் செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். கோவை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ராணுவ வீரர்களின் துணிச்சலான நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்த அவர், பிரதமர் மோடிக்கு நாடு துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காஷ்மீரில் தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டு அமைதி நிலவும் என்றும், முன்பு ரத்தத்தால் சிவந்த ரோஜாக்கள் தற்போது வெள்ளை ரோஜாக்களாக மலரும் என்றும் தனது கருத்தை பதிவு செய்த அவர், ஆனால் தமிழகத்தில் சிலர் இந்த பாதுகாப்பு நடவடிக்கையை விமர்சிப்பது வேதனை அளிப்பதாக தமிழிசை கூறினார். இன்று தீவிரவாத ஒழிப்பினால் அமைதி காஷ்மீரத்தில் வெள்ளை ரோஜாக்களாக பூக்கும், அவை நம்ம இராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்பு என்று நான் காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆக அந்த அளவிற்கு இரத்தத்தால் தோயப்பட்டு காஷ்மீர் 26 பேர்கள் கொல்லப்பட்டு நாமெல்லாம் துடிதுடித்திருக்கின்ற நேரத்தில், எந்த நேரத்திலும் தீவிரவாதத்திற்கு பாரத தேசத்திலும் இந்த உலகத்திலும் இடமில்லை என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு வேதனையாக இருப்பது என்ன என்றால், அப்படி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை கூட விமர்சனம் செய்பவர்கள் தமிழகத்திலும் இருக்கிறார்கள். நாங்கள் நேற்றைக்கு முன்தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் என்ன நடத்தினோம் என்றால், சட்டவிரோதமாக தமிழகத்தில் பாகிஸ்தானியர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தான் சொன்னோம். உடனே ஏதோ மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வதைப் போல தமிழக அமைச்சர்களும்
முதலமைச்சர் போன்றவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த நாட்டின் பாதுகாப்பு, இதே கோவையில் எவ்வளவு பேர் சட்டவிரோதமாக பணியாற்றியதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்காக தெரியும். அதனால் இந்த காலகட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டில் உள்ள பல முதல்வர்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் உறுதியான நடவடிக்கைக்கும் இராணுவத்தின் தயார் நிலைக்கும், அவர்கள் இராணுவம் தீவிரவாத அமைப்புகளை அழித்து ஒழித்ததற்கும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தமிழகத்தில் மட்டும் முதலமைச்சருக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடம், தமிழகத்து பிள்ளைங்க நல்லா படித்தா கூட அதுக்கு முதல்வர் நாள் தான் படித்தேன் அப்படின்னு முதல்வர் எதற்கெடுத்தாலும் பெருமை பேசிக்கொள்ளுகின்ற முதல்வர், எதற்கெடுத்தாலும் உரிமையை எடுத்துக்கொள்கின்ற முதல்வர், இந்த நாடு ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. அதற்கு இராணுவத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பது நிச்சயமாக நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு உறுதியான நடவடிக்கை கருத்தை கார்கே போன்றவர்களெல்லாம் காஷ்மீரை பற்றி மாற்று கருத்தை சொல்வதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தவிர்க்கப்பட வேண்டும். நாட்டு பற்றோடு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எனது கருத்து. பெரம்பலூர் உழவர் சந்தை வெள்ளி விழாவில் கேக் வெட்டி நுகர்வோர்களுக்கு காய்கறி தொகுப்பை இலவசமாக வழங்கினார். பெரம்பலூர் வடக்கு மாதவி சாலையில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கடந்த 2000 ஆண்டு துவங்கப்பட்டது. இந்நிலையில் உழவர் சந்தை 25 ஆண்டுகளை கடந்து இன்று 26ஆம் ஆண்டில் கால் பதிக்கின்றன. இந்த உழவர் சந்தை கடந்த 25 ஆண்டுகளாக சுற்றுப்புற விவசாயிகளுக்கும் நுகர்வோர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக விளங்கி வரும் உழவர் சந்தை வெள்ளி விழாவை கொண்டாடும் வகையில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் கேக் வெட்டியும் மரக்கன்றுகளை நட்டும் நுகர்வோர்கள் 50 பேருக்கு இலவசமாக காய்கறி தொகுப்புகளையும் வழங்கினார். இந்நிகழ்வில் வேளாண்மை இணை இயக்குநர் பாபு, மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் ராணி, முன்னாள் வேளாண் வணிக துணை இயக்குநர் கோவிந்தராசு, தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் சத்யா, அரசு வழக்கறிஞர் ராஜேந்திரன், உழவர் சந்தை வேளாண் அலுவலர் நாகராஜன், வணிக வேளாண் அலுவலர் செண்பகம், வணிக உதவி வேளாண் அலுவலர்கள் குமரேசன், கிருஷ்ணவேணி, சத்யா மற்றும் வேளாண்மை துறை அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரியில் உள்ள தனியார் விடுதியில் தமிழக ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் இருந்து ஏராளமான அரசு ஆசிரியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இதில் 16 வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் உடனடியாக ஆசிரியர்களுக்கு மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், மேலும் புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என முக்கிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை ஆதீனத்தை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் ஆதித்தமிழர் கட்சியினர் காவல்துறை ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர். மதுரை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மதுரை ஆதீன மத நல்லிணக்கத்திற்கும் பொது அமைதிக்கும் எதிராக பேசிய மதுரை ஆதீனத்தை கைது செய்ய கோரி மதுரை மாநகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் தொண்டரணி அமைப்பாளர் பரமசிவம், வழக்கறிஞர் ஜோசப் அம்பேத்சேனி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்களிடம் மதுரை ஆதீனத்தை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மனு கொடுத்தனர். மயிலாடுதுறையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 32ஆம் ஆண்டு துவக்கத்தினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய அன்னதானம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அண்ணா சிலை அருகில் மதிமுகவின் 32ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் குளஞ்சி கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா சிலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கூடிய அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மதிமுக நகர செயலாளரும் நகர்மன்ற உறுப்பினருமான மார்க்கெட் கணேசன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அழகிரி உள்ளிட்ட ஏராளமான மதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு கோட்டூர்கோணம் நியாய விலைக்கடை 1 வருடமாக திறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு கோட்டூர்கோணம் நியாய விலைக்கடை 1 வருட காலமாக திறப்பு விழாவிற்காக காத்திருக்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். திருமலையில் உள்ள ஸ்ரீ நாராயணகிரி பூங்காவில் பத்மாவதி சீனிவாச பரிணாயம் ஏற்படும் திருக்கல்யாண உற்சவம் தொடங்கியது. திருமலையில் உள்ள ஸ்ரீ நாராயணகிரி பூங்காவில் பத்மாவதி சீனிவாச பரிணாயம் எனப்படும் திருக்கல்யாண உற்சவம் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள உற்சவத்தில் முதல் நாளான இன்று மலையப்ப சுவாமி வாகன மண்டபத்தில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தங்க யானை வாகனத்தில் மாடவீதி வழியாக ஊர்வலமாக புறப்பட்டு நாராயணகிரி பூங்காவை வந்தடைந்தார். பின்னர் சம்பிரதாயப்படி பட்டுப்புடவைகள் மற்றும் சீர்வரிசை வழங்கி வேத மந்திரங்கள் முழங்க திருமண மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா வடமலம்பட்டி தரப்பு புளியம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்றது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகா விளம்பலம்பட்டி தரப்பு புளியம்பட்டி கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்றது. இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் எம்எல்ஏ அதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து முகாமின் திட்டங்கள் குறித்து ஆட்சியர் தினேஷ்குமார் விளக்கி கூறினார். முகாமில் 244 பயனாளிகளுக்கு ரூபாய் 87,93,688 ரூபாய் மதிப்பிலான தையல் மிஷின், சலவைப்பட்டி, சாதிஷன் சான்றிதழ், பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டைகள் மற்றும் மருத்துவ பெட்டகம், மளிகை கடை மற்றும் புத்தக கடை வைக்க காசோலைகள் ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் எம்எல்ஏ மதியழகன் ஆகியோர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.